அரங்கம் மதுர விசிலு பறக்கவே. அரங்கம் மதுர பொதுக்குழு பதற ஆதவ் அர்ஜுனா பல பொய்களை அள்ளி வீசியிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவே இப்படின்னா அப்புறம் நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர் பார்த்தோம்னா கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை தனி அறையில் சந்தித்து அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார், காலில் விழுந்து அழுதார் அப்படின்லாம் பல செய்திகள் வந்துச்சு. ஆனா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் பங்கேற்கிற முதல் பொதுக்கூட்டம் கிடையாது, பொதுக்குழு கூட்டம். அந்த கூட்டத்துல அவர் உரையாற்றுறார். அந்த உரையில கொஞ்சம் கூட அவர் காலில் விழுந்து அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார்னு சொல்லும் போது வரக்கூடிய அந்த பரிதாபம் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறதே இல்லாம மறுபடியும் அதே சதி கோட்பாடை தூக்கிட்டு வந்துட்டு ஒரு பெரிய உரையாற்றி இருக்கிறார். அதுலேயும் அந்த உரையிலும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே தொகுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, மனசு முழுக்க வலி மட்டும்தான் இருக்கு. எப்படி அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனாவோடைய பேச்சை கேட்டதுலேருந்து மனசு முழுக்க வலி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஒரு பொய்யை, ஒரு தவறான தகவலை பேசுறதுக்கு ஒரு மனிதருக்கு எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ஸ் வர முடியும் அப்படிங்கிறத நான் ஆதவ் அர்ஜுனாவை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறேன். சரி, அவர் இதுக்கு முன்னாடியும் நிறைய தகவல்களை அடிச்சு விட்டுருக்கிறார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் இப்படி தான் எதையாவது அடிச்சு விடுவார். ஸோ இந்த கூட்டத்தில் அவர் பேசுனதை மட்டும் பார்ப்போம். ஸோ ஒரு சூழ்ச்சி, முதல் முறையாக நாங்கள் சூழ்ச்சியை சந்திக்கிறோம், இப்படியெல்லாம் சூழ்ச்சி நடக்கும் என்று எங்களுக்கு தெரிஞ்சதே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கரூர்ல இந்த சம்பவம் நடந்தப்ப பக்கத்துல தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஏன் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எந்த உபகரணங்களும் இல்லை அப்படிங்கிற தகவல்கள்லாம் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அங்க சரியான உபகரணங்களே இல்லை. ஸோ நீங்க ஏன் மக்களை அங்க கூட்டு போனீங்க? இதுல ஒரு சதி இருக்குது அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனாவினுடைய முதல் பொய். கரூர் உள்ள மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது. ஏன் பக்கத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கல? ஸோ இது பொய் அப்படின்னு சும்மா சொல்றக்கூடாது இல்லையா? ஸோ ஆதாரத்தோட சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு நியூஸை நம்ம தேடி போகணும். ஸோ செப்டம்பர் 27 இரவு நியூஸ் 18 தமிழ்நாடு அந்த செய்தியினுடைய பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதில் பார்த்தா ரொம்ப கிளியராக தெரியும். அமராவதி மருத்துவமனையில் 32 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதில் 2 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி அதில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் அதில் வந்த ஒரு செய்தி. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் இருக்கக்கூடிய செய்தியில் மொத்தமாக 111 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் கரூர் அரசு மருத்துவமனையில் 50 பேரும், அக்ஷயா, அப்பல்லோ, அமராவதி உள்ளிட்ட தனியார் மருத்துவமனைகளில் 61 பேரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு போகப்பட்டிருக்காங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள்லையும் அவசரம் கருதி கொண்டு போகப்பட்டிருக்காங்க. யூஸ்வலாக ஒரு விபத்து நடந்தாலோ அல்லது வேறொரு பெரிய ஏதாவது நடந்தாலோ காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் கொண்டு பெரும்பாலும் அரசு மருத்துவமனைகளுக்கு தான் கொண்டு போகிறது வழக்கம். ஆனால் கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பினுடைய வீரியம் கருதி பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுக்கும் அவங்க கொண்டு போகப்பட்டிருக்காங்க, அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு போகப்பட்டிருக்காங்க. ஆனால் ஆதவ் அர்ஜுனா என்ன பண்றாருன்னா, தனியார் மருத்துவமனைக்கு போகாம எதுக்காக அரசு மருத்துவமனைக்கு மட்டும் கொண்டு போனீங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றாரு. அந்த பொய்யோடு சேர்த்து ஒரு சதியை கட்டமைக்கிறார். அது என்ன அப்படின்னா, அரசு மருத்துவமனையில சரியான உபகரணங்கள் இல்லை அப்படிங்கிற செய்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக அவர் கட்டமைக்க விரும்புகிற செய்தி என்னன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள், உயிரோடு இருக்கிற பாதிக்கப்பட்ட நெரிசலில் சிக்கின மக்களை கூட சரியான உபகரணங்கள் இல்லாத அரசு மருத்துவமனையில் சேர்த்து அரசு கொலை செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சதி கோட்பாட்டை இதன் மூலமா ஆதவ் அர்ஜுனா கட்டமைக்கிறார். தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ உயிர்களை, எத்தனையோ பேர் அவசரமாக எவ்வளோ ஆக்சிடென்ட்ல, எவ்வளவோ பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றிக்கிட்டு வர வேலையை இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா கிட்ட எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவருக்கு நவீன மருத்துவமனைகளில் போய் சிகிச்சை எடுத்துக்க தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு அவங்களோட உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கிறது அரசு மருத்துவமனைகள் தான். ஆனால் அரசு மருத்துவமனைக்கு மக்களை கொண்டு போறது அப்படிங்கிறதையே ஒரு சதியாக மாற்றுகிற வேலையை ஆதவ் அர்ஜுனா செய்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வேலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்தது ஆதவ் அர்ஜுனாவினுடைய அடுத்த பொய், 2வது பொய்க்கு வருவோம். இப்போ இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவம் நடந்த பிறகு தாவேகாவினுடைய அத்தனை நிர்வாகிகளும் தலைமறைவாகி விட்டார்கள். யாரிடம் பேசுவதென்றே தெரியவில்லை. அது ஊடகங்களா இருக்கலாம், அதிகாரிகளா இருக்கலாம், அரசா இருக்கலாம். இந்த சம்பவத்துல தாவேகா தரப்பில் நாம் யாருடன் உரையாடுவது அப்படின்னு தெரியல. ஏன்னா
தலைவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் வந்து நான் வந்தா கூட்டமாயிடும், ஸ்டாம்பேட் ஆயிடும் அப்படின்னு சென்னைக்கு போயிட்டாரு. பொதுச் செயலாளர் தலைமறைவு, மாவட்ட செயலாளர் தலைமறைவு, ஆதவ அர்ஜுனா தலைமறைவு, இப்படி எல்லாருமே தலைமறைவு ஆயிட்டதுனால யார்கிட்ட பேசுறது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஊடகங்களுக்கு கூட தெரியல நம்ம யார்கிட்ட விளக்கம் கேட்கறது அப்படின்னு. ஊடகங்களை சந்திக்க கூட ஒரு பொறுப்பாளர் இல்லை. அப்ப இந்த விமர்சனத்துக்கு ஆதவ அர்ஜுனா பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, யாரை பார்த்து தலைமறைவானு சொல்றீங்க? அப்ப கூட ஏன் தலைமறைவானுங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் இல்லை. யார் ஓடுனது? யாரை பார்த்து தலைமறைவானதுன்னு சொல்றீங்க? பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார். வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சும் தாங்க மாட்டீங்க. உங்க அப்பா கைது பண்ணும்போது நீங்க ஓடுனீங்களே, அந்த மாதிரியா? எப்படி கலைஞர் கைது பண்ணும்போது மு.க. ஸ்டாலின் தலைமறைவானீங்களே, உங்க கட்சியினுடைய வரலாற்றை பத்தி நாங்க பேசவா? தாவேக்கா வரலாறு பேசினா உங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே தாங்க முடியலதான். ஏன்னா கலைஞர் கைது பண்ணப்பட்டப்ப அன்னைக்கு சென்னையினுடைய மேயரா இருந்த மு.க. ஸ்டாலின் தலைமறைவாயிட்டாரு அப்படிங்கிறது ஆதி காலத்து வதந்தி. அதாவது கலைஞர் கைது பண்ணக்கூடிய அந்த வீடியோலையோ கலைஞர் சம்பந்தமான போட்டோஸ்லையோ ஸ்டாலின் இல்லை, கூட கனிமொழி இருந்தாங்க, முரசொலி மாறன் இருந்தாரு, மற்றவங்களா இருந்தாங்க, ஸ்டாலின் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு சவுக்கு சங்கர்ல இருந்து பலரும் பரப்பிய ஒரு பெரிய வதந்தி இது. அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா, கலைஞர் கைது செய்ய வந்த அன்னைக்கு இரவு பார்த்தோம்னா ஸ்டாலின் வந்து பெங்களூருக்கு அவருடைய உறவினர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கார். ஸோ ஜூன் 29, 2001 நள்ளிரவு அப்படிங்கிற டைமில் வந்து கலைஞர் வந்து கைது செய்யப்படுறார். அவருடைய வீடு முற்றுகைக்குள்ளாக்கப்படுது, காவல்துறையினர்லாம் சூழ்ந்துருக்காங்க. இந்த சமயத்தில் அன்னைக்கு மேயராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீடும் முற்றுகைக்குள்ளாக்கப்படுது. இந்த சமயத்தில் ஸ்டாலின் வந்து அந்த வீட்டில் இல்லை. இவ்வளவு தான் தகவல். இதை வச்சுட்டு தலைமறைவு அப்படின்னு பரப்பிட்டாங்க. ஆனால் கலைஞர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவல் தெரிந்த உடனேயே பெங்களூர் போய்கிட்டு இருந்த ஸ்டாலின் சென்னைக்கு திரும்புகிறாரு. சென்னைக்கு திரும்பி நேரடியாக மெஜிஸ்ட்ரேட்டினுடைய வீட்டுக்கு போயிட்டு அவரே சரண்டர் ஆகிறார். இது அன்னைக்கு இருந்த எல்லா ஊடகத்திலையுமே செய்தியாக வெளியாகிருக்குது. சரண்டர் ஆகும்போது நாங்கள் ஊடகங்களையும் சந்திக்கிறார். சரண்டர் ஆகும்போது ஊடகங்களையும் சந்தித்து நாங்கள் இதையெல்லாம் சட்டப்படி எதிர்கொண்டு வெற்றி பெற்று மீண்டும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ட்டையும் பேசிட்டு போறார். ஆனா இதெல்லாம் வந்து மறைச்சிட்டு, இதெல்லாம் தெரியாம ஆதவ அர்ஜுனா அப்படியே சவுக்கு சங்கர் பேச்சை கேட்டு அடிச்சு விட்டுறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்க லாஜிக் படியே மு.க. ஸ்டாலின் தலைமறைவானதாகவே கூட இருக்கட்டும், சரியா, போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பெங்களூருக்கு போயிருக்கிறார் அப்படின்னு உங்க கட்சிக்காரங்க, உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுவே கூட உண்மையா இருக்கட்டும். ஆனா அடுத்த நாள் காலையில் ஸ்டாலின் சரணடைந்திருக்கிறார். ஹைகோர்ட்ல முன்ஜாமீனுக்காக அப்பீல் பண்ணிட்டு முன்ஜாமீன் வர வரைக்கும் மாறு வேடத்திலோ தலைமறைவாகவோ சுத்திட்டு இருக்கல. ஸோ உங்களை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வி என்னன்னா, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு விஷயத்துல உங்களுக்கு கைதே கூட பண்ணட்டுமே, எந்த கட்சியினுடைய தலைவரோ நிர்வாகிகளோ கைதே ஆகாம அரசியல்ல பெரும் தலைவர்களாக வந்துட முடியுமா? கைதே கூட பண்ணிட்டுமே. அதனால என்ன ஆயிட போகுது? உங்களை என்ன தூக்குலையா போட போறாங்க? உங்கள் மேல ஒரு வழக்கு போடப்படுது, கைது ஆனா சிறைக்கு போங்க, வழக்கை சந்திங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்குது? சிறைக்கு பயந்து கொண்டு தலைமறைவானது அப்படிங்கிறது உண்மைதானே? முன்ஜாமீன் போட்டுட்டு முன்ஜாமீன்ல தீர்ப்பு வர வரைக்கும் அல்லது சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்படும் வரை எந்த நிர்வாகிகளுமே வெளியில வரல அப்படிங்கிறது தானே இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துச்சு. அப்ப அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நீங்க அதுக்கு பதிலா இன்னொரு பொய்யை இங்க கட்டி விடுறீங்க. ஸோ தலைமறைவானதை மறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஏதாவது ஒரு உண்மை கதையை எடுத்து சொல்லியிருந்தாலாவது அதில் ஒரு சின்ன லாஜிக் இருந்திருக்கலாம். பொய்யை அடித்து விட்டுருக்கீங்க. அடுத்தது இதான் ஹைலைட்டே. ஒரு மேடையில் சம்பந்தப்பட்ட தலைவரை உட்கார வச்சுக்கிட்டே அவர் சம்பந்தமான ஒரு பொய்யை எந்த விதமான ஒரு கூச்சமும் இல்லாமல் அடித்து விடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் தேவைப்படும். ஏன் அப்படின்னா, விஜய் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ பார்த்தோம்னா சைக்கிளில் ஓட்டு போடுறதுக்காக கிளம்புனாப்புல. அதை வச்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுனா என்ன பேசுகிறாருன்னா, ஏன் நம்ம தலைவரே எலெக்ஷன் டே அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்துட்டு உங்களுக்கு, அதாவது திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறன்றத சிம்பாலிக்காக காட்டினாரே, உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி உணர்ச்சியே இல்லையா அப்படின்றார். இதை சொல்லும் போது நம்ம விஜயோடைய ரியாக்ஷனை பார்த்துருக்கணுமே. ஏன் அப்படின்னா, ஏன் நான் சைக்கிளில் போனேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே விஜய் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. எதில் அப்படின்னா, சன் டிவியில் கொடுத்த ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் நெல்சன், டைரக்டர் நெல்சனும் விஜயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இன்டர்வியூவில் நெல்சன் வந்து கேட்குறாப்புல, நீங்கள் சைக்கிளில் எலெக்ஷனுக்கு போனீங்களே, அதை வச்சு நிறைய இங்கே பேசுகிறாங்களே, சிம்பாலிக்காக எதையாவது சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு விஜய் பதில் சொல்லும்போது,
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் பையன் ஞாபகம் வந்துச்சு, கீழே போனேன், என் வீட்டுக்கு பின்னாடி தான் ஸ்கூல் இருந்தது, அந்த பூத்து, சரி கீழே போனேன், சைக்கிள் இருந்தது, பையன் ஞாபகம் வந்துச்சு, சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க ஓட்டு போடுறதுக்கு, உள்ள இந்த முறை சொல்ல வராரு, அது சொல்ல வராரு, ஏதாவது சொல்ல வராரா? அது ஒன்றும் இல்லைப்பா, அது வீட்டுக்கு பின்னாடியே அந்த ஸ்கூல், அந்த ஓட்டிங் போத்து, அப்படியே கீழே வந்து சைக்கிள் நின்றுட்டு இருந்தது, என் பையன் ஞாபகம் வந்தது, சரி ஓகே சைக்கிளில் போகலான்ட்டு போனேன், அவ்வளோதான் இதுக்கான ஃப்ளாஷ்பேக்கு. சரி, அத்தோட நிறுத்துறாப்புலையான்னு பார்த்தா அடுத்தது இன்னும் ஃபர்தராக இன்னொரு கேள்வி கேட்கப்படுது, அதுக்கும் பதில் சொல்கிறாப்புல. ஸோ இதை பற்றி நடந்த விவாதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, என்ன மாதிரி பர்செப்ஷன்லாம் அதுக்கு வச்சாங்க அந்த சைக்கிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உட்காந்து பார்த்தப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது, இப்படியெல்லாம் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா அப்படின்னு எனக்கே அப்படி தான் ஆச்சரியமாக இருந்தது. நான் அதெல்லாம் நினச்சி பண்ணலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு 2-3 வாட்டி ரிப்பீட் பண்ணுறாப்புல, அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு. நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டான், நான் அதுக்கு ஒன்று பண்ணிங்க பாருங்க. நான் வந்து ஓஹோ இப்பெல்லாம் ஒன்று இருக்குதோ, ஓகே ரைட்டு. அப்போ ஆல்ரெடி விஜயே மறுத்த ஒரு விஷயத்த இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா மேடையில் நின்றுக்கிட்டு, இது வந்து கருப்பு சைக்கிள் சிவப்பு சைக்கிளில் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரே, உங்களுக்கு நன்றி உணர்வு இல்லையா அப்படிங்கிறாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இதுக்கப்புறம் அந்த பேச்சில் வந்து பார்த்தோம்னா சில முக்கியமான விஷயங்களை வாக்குமூலங்கள் மாதிரி ஆதவ அர்ஜுனா கொடுத்துருக்கிறார். அது என்ன அப்படின்னா, முதல் நாள் அவங்க அந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கின முதல் நாள் திருச்சியில் அந்த தொடங்கினப்போ பார்த்தோம்னா, திருச்சி ஏர்போர்ட்லேருந்து 7 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. எந்த தலைவருக்கு இது நடந்திருக்குது? ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம தலைவருக்கு தானே நடந்திருக்கு, வேற யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா? இவ்வளவு கூட்டம் யாருக்காவது கூடியிருக்குதா அப்படிங்கிறார். திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த 7 கிலோமீட்டர் கடக்கிறதுக்குள்ள 6 மணி நேரம் முடங்கியது திருச்சி. எந்த தலைவருக்கு இது நடந்திருக்கு? எம்ஜிஆர்னு சொல்றாங்க, அப்ப நாங்க பிறக்கல. நமக்கு சிம்பிளா ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. என்ன அப்படின்னா, இப்போ சென்னையில் பொதுக்குழு கூட்டம் நடந்தது, அதுக்கு ரோடு வழியாக காரில் தான் விஜய் வந்தார். அங்கே வர்றதுக்கு ஒன்றும் அவ்வளவு மக்கள் கூட்டம் அங்கே இல்லையே, அவர் கரெக்டான டைமுக்கு அந்த கூட்டத்துக்கு வர முடிஞ்சுது. இயல்பாக அவருடைய வாகனங்கள் வந்து ரோட்டில் போனதை பார்க்க முடியுது, வீடியோக்களில் பார்க்க முடியுது. ஏன் திருச்சியிலேருந்து அந்த ரோட்டை கடக்கிறதுக்கு மட்டும் 6 மணி நேரம் ஆச்சு? பொதுக்குழு கூட்டத்துக்கு விஜய் வரப்போறாருங்கிறது முன்னாடியே அறிவிக்கப்பட்ட செய்தி தானே, ஒன்றும் ரகசியமாக வரலையே. அப்படி அறிவிக்கப்பட்ட செய்தியில் அவர் வருகிறார் அப்படின்னு தெரிந்த பிறகும் விஜய்னால ஃப்ரீயான மூவ்மெண்ட்டில் அந்த ரோட்டில் போக முடிஞ்சதில்லை. இது ஏன் திருச்சியில் முடியல? ஏன் திருச்சியில் முடியலன்னு கேட்டால் அதை ஒரு சதியாக மாற்ற போகிறீங்களா? ஒருவேளை கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா சென்னை பொதுக்குழு கூட்டத்துக்கு அவர் வந்து சேர்றதுக்கு கூட 6 மணி நேரம் ஆயிருக்கலாம். ஏன் 6 மணி நேரம் ஆயிருக்கலாம் அப்படின்னா, இந்த 6 மணி நேர தாமதம் அப்படிங்கிறது கூட்டம் கூடியதால் ஆகிற தாமதம் கிடையாது, கூட்டம் காட்டுவதற்காக செய்யப்படுகிற தாமதம். ரொம்ப கிளியராக அதை நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்க முடியும். திருச்சியில் 6 மணி நேரம் அவரால் போக முடியல, பொதுக்குழு கூட்டத்துக்கு நேரத்துக்கு போக முடியுது. எப்படி முடியுது? கரூரில் இடையில ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதனால கூட்டம் கூட வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறதுக்கு கட்சியினால் முடியுது. முடியாமலாம் இல்லை, முடியாம திணறி 7 மணி நேரம் 6 மணி நேரங்கிறது திருச்சியில் ஆகலை. சென்னையில் செய்ய முடிஞ்சது திருச்சியிலும் செய்ய முடிஞ்சிருக்க முடியும். அப்போ கூட்டம் காட்டுவதற்காக அங்கே தாமதம் செய்யப்படுவது தான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்குது. அப்போ இதை காட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு நெரிசல் நடந்து இவ்வளோ பலி நடந்த பிறகும் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கூட்டத்தை ஒரு பெருமிதமாக சொல்றார். எந்த தலைவருக்கு இது நடந்திருக்கு? இவ்வளவு நேரம் வண்டி நகர முடியாத அளவுக்கு கூட்டம் வேற யாருக்காவது கூடியிருக்குதா அப்படின்னு அந்த பெருமையில தான் இன்னும் இருக்கிறார். இந்த இடத்துல தான் நம்ம வந்து அஜித்தோட ஸ்டேட்மெண்ட்டை ஆதவ அர்ஜுனாவுக்கு கோட் பண்ணி காட்ட வேண்டியிருக்கு. கூட்டம் கூட்டுறத பெருமைன்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு செயல். 140 கோடி பேர் மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் நான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டேன், இது எனக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை, இது எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு சொல்லிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அந்த மனநிலை மாற்றப்படணும், இந்த மனநிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும் அப்படிங்கிறது அஜித் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட். ஆனால் ஆதவ அர்ஜுனா இவ்வளவு உயிர் பலிக்கு பிறகும் அந்த கூட்டம் கூடி திணறுனது, சாலையில் போக முடியாமல் 6 மணி நேரம் ஆனது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு பெருமையாகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த திருச்சி முடிச்சுட்டு போகும்போது பெரம்பலூரில் 7 மணி நேரமாக மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம். அரியலூர் போறதுக்கே நைட் ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிலேருந்து பெரம்பலூர்ல இருந்த மக்கள் 7 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 70,000 பேர், அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும். புரிஞ்சிக்க முடியுதில்ல, இந்த 7 மணி நேரமா வெயிட் பண்றது அப்படிங்கிறத ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. கரூர்லயும் 7 மணி நேரம் மக்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த தாமதம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆதவ அர்ஜுனா வாக்கு மூலமாகத்தான் இந்த பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார். 7 மணி நேரமா பெரம்பலூர்ல மக்கள் வெயிட் பண்ணாங்க. அதுலேயும் 70,000 பேர், அதிலும் குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகம்.
70,000 பேர் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக பெரம்பலூரில் கூடியிருந்தாங்க, 7 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரிந்திருக்கும் போது நேரத்துக்கு போவதற்கு ஏன் தெரிந்திருக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, பெரம்பலூர்ல 70,000 பேர் கூடியிருந்தாங்க அப்படிங்கிறத பெருமையாக சொல்ல தெரியுது இல்ல. அப்ப கரூருக்கு அனுமதி கேட்கும் போது எதனால் 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு லெட்டர்ல எழுதி கொடுக்கணும். 70,000 பேர் வருவாங்கன்னு சொல்லுங்க, ஏன் 70,000 பேர்னு சொல்லல அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அது நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, 70,000 பேர் வருவாங்கன்னு சொன்னா 70,000 பேரை வச்சு கூட்டம் நடத்துறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாநகரத்திலும் எந்த ஒரு நகரத்திலும் நகரத்துக்கு நடுவில் இடம் கிடையாது. 70,000 பேரை வச்சு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா ரோட்டில் நடத்த முடியாது. நீங்கள் தனியாக ஒரு திடல் மாதிரியோ ஒரு கிரவுண்டு மாதிரியோ எடுத்து தான் நடத்த முடியும். அந்த கிரவுண்டுக்கு போவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை. அதனால் தெருவில் நடத்த வேண்டும், ரோட்டில் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 70,000-ஐ 10,000-ஆக குறைத்து காட்டினோம்னு சொல்லுங்க வெளிப்படையா. அரசுக்கு தெரியாதா, காவல்துறைக்கு தெரியாதான்னு கேட்குறீங்கல்ல. 10,000 பேர் தான் வருவாங்கன்னு நாங்கள் எழுதி கொடுத்தா அதை நீங்கள் அப்படியே நம்பிடுவீங்களா? திருச்சியில் எவ்வளோ பேர் வந்தாங்க, பெரம்பலூரில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்குறாரு. நாங்கள் எது சொன்னாலும் நம்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. வெளிப்படையாக சொல்லணும்னா அதான் கேட்குறாரு. ஏடிஜிபி சொல்றாரு, டேவிட்சன் சார் இல்ல அவங்க 10,000 பேர் தான் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாது திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, திருச்சியில் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. அப்ப 70,000 பேருக்கு உங்க கூட்டத்துக்கு வருவாங்க. அதனால உங்களுக்கு இந்த ரோட்ல இடம் கொடுக்க முடியாது. நீங்க கரூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹைவேக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்தினுடைய விவசாய லேண்டை எடுத்துக்கங்க, இல்லை ஏதோ ஒரு கிரவுண்டை எடுத்துக்கங்க, கரூருக்கு டவுனுக்கு வெளியில இந்த கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு காவல்துறையில இருந்து சொல்லியிருந்தா உடனே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சரிங்க ஐயா நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? எந்த கட்சிக்கும் போடாத தடை தாவேக்காவுக்கு மட்டும் ஏன் போடப்படுகிறது? எங்களுக்கு மட்டும் ஏன் தடை? பஸ்ஸை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, கையை ஆட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, நாங்க கேட்குற இடத்துல இடம் கொடுக்க மாட்டீங்க, நாங்க ஒரு இடத்த கேட்டா நீங்க ஒரு இடம் போக சொல்றீங்க அப்படின்னு அன்னைக்கே டயலாக் பேசியிருப்பீங்களா மாட்டீங்களா? சரி, இதை விட்டுவோம். இப்போ அதுக்கடுத்து அவர் சொன்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த டைமில் பெரம்பலூருக்கு வந்து பார்த்தோம்னா பெரம்பலூர் கூட்டத்துக்காக ப்ரிப்பேர் ஆகும்போது எஸ்பி வந்து சொல்லியிருக்கிறார் தகவல். அது ஆதவ அர்ஜுனா சொல்றார். அப்ப எஸ்பி சொன்னார், சார் 1 மணி ஆயிருச்சு சார், இப்போ வந்து ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிடும் போகுதுன்னு துடிக்கிறார் தலைவர். சார் நைட்டு 1 மணி ஆயிடுச்சு சார், ஏதாவது அசம்பாவிதம் ஆயிட போகுது, இதுக்கப்புறம் கூட்டம் நடத்த வேண்டாம் அப்படின்னு எஸ்பி வந்து சொல்றார். இது சொல்றது யாரு? ஆதவ அர்ஜுனா. அவரே தான் சொல்றாரு, சார் நைட்டு 1 மணி ஆயிடுச்சு சார், ஏதாவது அசம்பாவிதம் ஆயிட போகுது, கூட்டம் நடத்த வேண்டாம். இதுதான் எஸ்பியினுடைய லாங்குவேஜ். இது ஆதவ அர்ஜுனா சொன்னது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு எங்களுக்கு காவல்துறை தடை விதிச்சிட்டாங்க, பெரம்பலூரில் பேச தடை விதிச்சிட்டாங்கன்னு ஒரு கேம்பெயினை பண்ணாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறத காவல்துறை ஏற்கனவே எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அந்த எச்சரிக்கையை கூட இவங்க வந்து என்னவா மாத்துறாங்கன்னா, எங்களுக்கு தடை விதிக்கிறாங்க, எங்களுக்கு கண்டிஷன் போடுறாங்க, எங்களை நடத்த விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக மாத்துறாங்க. உடனே 1 மணி ஆயிடுச்சு சார், ஏதாவது அசம்பாவிதம் ஆயிட போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் வந்து சார் வந்து துடிக்கிறார். தலைவர் துடிச்சிட்டு, எப்படியாவது நம்ம மூஞ்ச மட்டும் காமிச்சிட்டாவது போயிடுவோமே, இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் காவல்துறை வந்து அனுமதி வேண்டாம் இல்லைன்றாங்க. கலங்கிய கண்ணோடு அங்கேருந்து திரும்புகிறார். நமக்காக 7 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்களே, நம்ம போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துடுவோமே. ஆனால் காவல்துறை அனுமதி இல்லை. ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர்ல இருந்து கிளம்பினார். இப்போ நைட்டு 1 மணிக்கு போயிட்டு இவர் வந்துட்டு கூட்டத்தில் போயிட்டு இவர் மூஞ்ச காமிச்சிட்டு நான் உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அங்கே காத்துக்கிட்டு இருந்த 7 மணி நேரமாக காத்துட்டு இருந்த மக்கள் வண்டியை வந்து சாரிங்க சார் அப்படின்னு டாட்டா காட்டி அமுச்சு விட்ருவாங்க. அங்கே ஒரு ஸ்டாம்பேட் ஆகாது. அப்போ அந்த இடத்துலையும் பெரம்பலூர் எஸ்பி கொஞ்சம் சரியான முடிவை எடுக்காமல் 1 மணிக்கு போயிட்டு நீங்கள் பெரம்பலூரில் பேசுங்க அப்படின்னு விஜயை அனுமதித்திருந்தா கரூரில் நடந்த ஸ்டாம்பேட் பெரம்பலூர்லேயே நடந்திருக்கும். அப்போ தாவேக்காவுக்கு அனுமதி கொடுக்காம, இடம் கொடுக்காம, கண்டிஷனாக போட்டு முடக்கினாங்க அப்படின்னு சொல்கிறத விட போதுமான கண்டிஷனை போடாமல் தாவேக்காவினர் அவர்கள் விருப்பத்திற்கு அந்த கூட்டத்தை எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு காவல்துறை அனுமதித்தது தவறு. நியாயப்படி விஜயை காவல்துறை கரூருக்குள் அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆதவ அர்ஜுனாவினுடைய பேச்சிலிருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. கரூர் ஸ்டாம்பேடை தடுத்திருக்கணும் அப்படின்னா அதை தான் பண்ணியிருக்க முடியும். அதுலேயும் காவல்துறை கரூரில் வந்து காவல்துறை இதையும் ஆதவ அர்ஜுனா தான் சொல்கிறார். கரூரில் காவல்துறை வந்து நீங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, சுற்றிக்கிட்டு வெளிப்பக்கமாக ஊருக்கு வெளியில் வாங்க அப்படின்னு சொன்னதை இன்னொரு கம்ப்ளைண்ட்டாக ஆதவ அர்ஜுனா சொல்லிக்கிட்டு இருக்கார். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகும் நீங்கள் இவ்வளோ கூட்டத்தினுடைய ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா ஊருக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும், நெருக்கடி வரும், நீங்கள் ஊருக்கு வெளியில் சுற்றிக்கிட்டு வந்து நீங்கள் பேசுகிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னதை இன்னுமே ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ காவல்துறை அங்கே நெருக்கடி வராமல் எடுக்கிற எல்லா நடவடிக்கையிலுமே
அவங்களுக்கு ஏற்படுத்துகிற தடைகளாக இவங்க மீடியாவில் தொடர்ச்சியாக ப்ராபகண்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் இந்த சிக்கலினுடைய மையப்புள்ளியாக மாறுது. ஒரு கட்டத்தில் இந்த ப்ராபகண்டாவுக்கு இடம் கொடுத்து அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா இவங்கள லூஸில் விட்டுறாங்க. அதுதான் சிக்கலினுடைய காரணமாக மாறுது. அதே மாதிரி கரூரில் வந்து நாங்கள் 10 நாளாக கத்திக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு இந்த இடம் வேணாம் அந்த இடம் வேணும் கிடுங்க அப்படின்னு 10 நாளாக கத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆதவ அர்ஜுனா. புது கதையாக இருக்குது இது. செப்டம்பர் 22 தான் இந்த மாதிரி வந்து தாவேக்காவினுடைய கூட்டம், சேலத்தில் நடத்த வேண்டிய கூட்டம் கரூருக்கு மாறுகிறது அப்படிங்கிற தகவல் ஊடகங்களுக்கு கசியுது. அப்போ தான் அந்த தகவலே வெளியில் வருது. 10 நாளாக இவங்க வந்து காவல்துறையிட்ட பேசியிருந்தாங்களாம். இது ஒரு புது கதையாக ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. அப்போ கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மக்களை பார்த்தா எங்களெல்லாம் வந்து கூட்டம் சேர்த்து காலி பண்ணிடுவாங்க, சூழ்ச்சி பண்ணிடுவாங்க, அவங்கெல்லாம் ரவுடிங்க அப்படி இப்படின்னு சதியாக கட்டமைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக மறக்கிறாரு. என்ன அப்படின்னா, சரி நீங்கள் கரூருக்கு போக வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு வந்து நடிகர் விஜயை விட அதிகமான கிரேஸ் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு இருக்குது. ஆதவ அர்ஜுனா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பெரும் கூட்டம் கூடிடும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு இருக்குது. அதை நாம் மதிக்கிறோம். ஆனால் ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் எங்கே போனீங்க? சென்னையில் ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்கலாம், திருச்சியில் ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்கலாம். ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு எத்தனை நாள்? இந்த கேள்விக்கு பதில் இல்லையே. பொதுச் செயலாளர் ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்கலாம், நீங்கள் சந்திச்சிருக்கலாம், இல்லை உங்கள் எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குதுன்னா அடுத்த கட்ட பொறுப்பாளர்கள் சந்திச்சிருக்கலாம். வழக்கே போடாத எத்தனையோ பொறுப்பாளர்கள் கட்சியில் இருக்கிறாங்க, அவங்க ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்கலாம். ஏன் உங்கள் தலைவர் விஜய், அவர் மேலேயே கேஸ் கிடையாது, அவர் சென்னைக்கு வந்து ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்கலாம். ப்ரெஸ்ஸை சந்திக்க கூட ஆள் இல்லாமல் ஓடினதால தானே தலைமறைவு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இப்போ விஜய்க்கு அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவரும் இதே தான் சொல்கிறார். நாங்கள் ஸ்பேசியஸாக நின்று பேசுகிற மாதிரியான ஒரு இடம் கேட்போம். இதை நான் நாகப்பட்டினம் கூட்டத்திலே சொன்னேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து நெருக்கடியோடு நிற்கிற மாதிரி ஒரு இடத்த தான் அவங்க கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம், மக்கள் நல்லா ஸ்பேஷியஸாக நின்று பார்க்குற மாதிரி. பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்ருக்கோன்னு வைங்க. சரிங்க சார், நீங்கள் என்ன ஸ்பேசியஸாக நிற்கக்கூடிய இடம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் கேட்டீங்க? உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. சமூக வலைதளங்களில் உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தினசரி ஃபுல் டைம் டியூட்டியாக அதை பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் எங்கெங்கெல்லாம் அனுமதி கேட்டீங்க? திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் இப்படின்னு எங்கெங்கெல்லாம் நீங்கள் அனுமதி கேட்டீங்க அங்கெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அதுக்கு பதிலாக எந்தெந்த இடத்துலலாம் காவல்துறை அனுமதி கொடுத்தது? நீங்கள் அனுமதி கேட்ட இடத்துல எவ்வளோ பேர் நிற்க முடியும், அனுமதி கொடுத்த இடத்துல எவ்வளோ பேர் நிற்க முடியும், இந்த டீட்டெயிலை வெளியிடுங்க. ஸ்பேசியஸாக நின்று பார்க்குற இடம், உங்களுக்கு கூடுற கூட்டத்துக்கு ஸ்பேசியஸாக நின்று பார்க்குற இடம் வேணும்னா நீங்கள் திடலில் தான் கூட்டத்தை நடத்தணும். வேன் பிரச்சாரமே நீங்கள் பண்ண முடியாது. நகரத்துக்கு நடுவில் நின்றுட்டு வேன் மேலே ஏறி நின்று நான் பேசுவேன், நகரத்தின் மையத்தில் நின்று தான் நான் பேசுவேன்னு கேட்டுட்டு அப்புறம் ஸ்பேசியஸாக இடம் கேட்டோம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் நகரத்தின் மையத்தில் எங்கே ஸ்பேசியஸான இடம் கேட்டீங்க, அங்கே எவ்வளோ பேர் நிற்க முடியும், எவ்வளோ பேர் காவல்துறை எவ்வளோ பேர் நிற்கக்கூடிய இடத்துல கொடுத்ததுன்னு விளக்குங்க. அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி சதி கோட்பாட்டை தீவிரப்படுத்துகிற வேலையை தாவேக்கா தொண்டர்களோடு சேர்த்து விஜயும் சேர்ந்து பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ப்ராசஸை பற்றி அவர் வந்து கொஞ்சம் படித்து காட்டினார். அவர் எழுதி வச்சிருந்ததெல்லாம் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை கொடுத்து SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று வந்து போட்டாங்க. அந்த டீமுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பியிருந்தது. அந்த கேள்விகள், அந்த நீதிபதி சொன்ன கேள்விகள் எல்லாம் இவர் படித்து காட்டுறார். The judgment is completely silent about how learned single judge arrived at such a conclusion and what material was pursued by the court என்று உச்சநீதிமன்றம் உரத்த குரலில் கேள்வி கேட்டது. அப்போதும் கூட உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே அதாவது ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கேட்ட கேள்விகள், இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள், திமுக அரசினுடைய வழக்கறிஞர்கள் வந்து அப்படியே வாய் மூடிட்டாங்க அப்படின்னு ஒரு ரியாக்ஷனை வேற பண்ணி காட்டுறாரு. இது நம்ம தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்லாம் நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா
ரொம்ப கிளியரா அவரே படிக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் என்ன கேக்குதுன்னா, எஸ்ஐடியை போட்டதுக்கு உங்களுக்கு என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு ஹைகோர்ட் நீதிபதியே ஹைகோர்ட்டை நோக்கி கேள்வி கேட்குது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது ஹைகோர்ட். இதுக்கு எதுக்கு தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் வாய் மூடணும்? ஹைகோர்ட் தரப்புல இருந்து ஆஜரானாங்களா தமிழ்நாடு வழக்கறிஞர்கள்? என்ன லாஜிக் இது அப்படின்னு புரியல நமக்கு. ஒட்டுமொத்தமா நம்ம விஜய் பேசுனதா இருக்கலாம், இல்ல ஆதவ அர்ஜுனா பேசுனதா இருக்கலாம், இல்ல மற்றவங்களும் சேர்ந்து அந்த கூட்டத்துல பேசுனதா இருக்கலாம், எதுலையுமே ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியை கூட நம்மளால பார்க்க முடியல. கேட்டா எல்லாரும் 30 நாள் நாங்கள் வழியில் இருந்தோம், எங்கள் குடும்பத்தின் வழி இது உங்களுக்கு புரியாது, 30 நாள் நாங்கள் அமைதியாக இருந்ததே, அந்த 30 நாள் 16 நாள் சொன்னவர் இப்போ 30 நாள் ஆக்கிட்டாரு. இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சதி அப்படின்னு முன் வைக்கிறீங்க. கரூரில் நடந்தது சதி, இது இயல்பாக நடக்கலை, அது சதி அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்கள், அதைத்தான் நீங்கள் உறுதியாக முன்வைக்கிறீங்க. அப்படின்னா இந்த சதியை செய்தவர்களுக்கு நாங்கள் தண்டனை வாங்கி தராமல் விடமாட்டோம், நாங்கள் எங்கள் மக்களோடு நிற்கிறோம், இந்த சதியை செய்த ஒருத்தர் கூட இங்கே தப்பிக்க முடியாது, இதுக்காக நாங்கள் போராடுவோம், திட்டமிட்டு இந்த கூட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்தியவர்களை தண்டிக்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது, இப்படி தானே நீங்கள் பேசணும். ஒரு பக்கம் பார்த்தா கண்ணீர் விட்டு அழுறங்கிறீங்க, ஒரு பக்கம் எங்கள் வலி உங்களுக்கு புரியாதுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் சதின்றீங்க. இந்த சதிங்கிற வெர்ஷனை கோர்ட்டுக்கு போனால் அங்கே அந்த வெர்ஷனை பேசுறது இல்லை, கோர்ட்டில் இந்த சதிங்கிற ஆர்கியூமெண்ட்டே வர்றதில்லை. இப்போ உங்களுடைய வாதம் என்ன? நாங்கள் நிரபராதிகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா, அல்லது இது சதி, இதில் குற்றவாளிகள் இருக்கிறாங்க, அந்த குற்றவாளிகளை தண்டிக்காமல் நாங்கள் ஓயமாட்டோம் அப்படிங்கிறது உங்கள் வாதமா? ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வாதத்தை கிளியர் கட்டாக வைங்க. அதை பொதுவெளியிலையும் வைங்க, கோர்ட்லேயும் வைங்க. ரெண்டுத்தையும் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல தான் உங்களுடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. யூட்டன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக செயல்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. யூட்டன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூட்டனோட வளர்ச்சிக்கு உதவலாம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சிக்க யூட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.